தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/12/2015 வியாழக்கிழமை, சதயம் நட்சத்திரம் இரவு 11:10 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், விநாயகர் சஷ்டி. கந்தனுக்கு சஷ்டி, கந்த சஷ்டி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலே நீங்கள் கலந்து கொண்டு பலனும் பெற்றிருப்பீர்கள். ஐப்பசியிலே வருவது கந்த சஷ்டி. அதே போல மார்கழி மாதத்திலே சஷ்டி திதியும் சதயமும் ஒன்று கூடுகின்ற நாள் விநாயகர் சஷ்டி. கணபதிக்கு சஷ்டி என்று வருகின்ற இந்த நாளில் செட்டிநாட்டு பகுதியிலே நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் இலை எடுத்து சாப்பிடுவார்கள். கணபதியை மிக அழகாக கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாடுவதை நாமும் கொண்டாடலாம். பொருள் வரவை பெருக்கும் பிள்ளையார் நோன்பு என்று சொல்வது வழக்கம். இன்றைக்கு எப்படி கொண்டாட வேண்டும்? அந்த பிள்ளையார் நோன்பை கொண்டாடுகிற முறை வித்தியாசமான முறை. சஷ்டியும் சதயமும் சேர்கின்ற நாள் எப்போ வரும் அப்படின்னா, திருக்கார்த்திகையிலிருந்து 21வது நாளிலே வரும். அந்த 21 நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நூல் திரி எடுத்து வைப்பார்கள். 21வது நாளில் 21 திரி சேரும். அந்த 21 திரியையும் எடுத்து அவர்கள் ஒரு மாவை பிசைந்து, அதாவது பச்சரிசியும் வெல்லமும் சேர்ந்த அந்த மாவை பிசைந்து ஒரு பிள்ளையாரை போல பிடித்து அதற்கு நடுவிலே அந்த நூலை வைப்பார்கள். அந்த திரியை வைத்து அதை பிள்ளையார் சன்னதியிலே வைத்து, வீட்டிலே இருக்கிற பூஜை அறையில் பிள்ளையார் வைத்து அதற்கு எல்லா நைவேத்தியங்களும் வைத்து படைத்து பக்கத்திலே தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்திலிருந்து அந்த இலையை பிடித்து எடுத்து சாப்பிடுவார்கள். பலரும் சில ஆலயங்களுக்கு சென்றும் அங்குள்ள பெரியவர்கள் மூலமாகவும் வாங்கி சாப்பிடுவார்கள். அப்படி இலை எடுத்து சாப்பிடுவதனாலே வாழ்க்கையிலே இளைப்பாறுகிற ஆற்றல், வாழ்க்கையிலே நல்ல நிலைக்கு வருகிற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஆனைமிக பெருமானின் அருளும் கிடைக்கும். அந்த ஆனைமிக பெருமானுக்கு பக்கத்திலே ஆவரம்பூ வைத்திருப்பார்கள். எல்லா இல்லங்களிலும் ஆவரம்பூ வைத்து படைப்பது வழக்கம். ஆவரம்பூ எதற்காக வைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்பது பழமொழி. ஆவரம்பூவை சாப்பிட்டால் மேனி மினுமினுப்பாக இருக்குமா. ஆவரம்பூவை பதப்படுத்தி எப்படி என்பதை நீங்கள் வைத்தியரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனுடைய வைத்திய முறைப்படி அதை செய்து சாப்பிட்டால், அதனுடைய உபயோகப்படுத்தினால் நம்முடைய உடல் வனப்பாக இருக்கும், மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்பதால் தான் ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சொல்வார்கள். அந்த ஆவரம்பூ பல பகுதிகளிலே காட்டுப்பகுதிகளில் இருக்கும். அதை எடுத்து வந்து 2 பக்கத்திலும் 2 கொத்துக்கள் வைத்து கண்ணுப்பிள்ளை பூவெல்லாம் வைத்து எதிரிலே படைப்பார்கள். அப்படி வைக்கின்ற பொழுது ஆனைமிக பெருமான சன்னதியிலே 5 விதமான பொரிகளை வைப்பார்கள். என்னென்ன பொரி என்றால், நெல் பொரி, அடுத்து கம்பு பொரி, அடுத்து சோளப்பொரி, அவல் பொரி, எள்ளு பொரி. இப்பொழுதெல்லாம் சிறுதானியங்கள் என்று வந்துவிட்டன. முன்னாலேயெல்லாம் சோளம் சாப்பிட்டால் கேலி செய்வார்கள். இப்பொழுது சோளத்தை நீங்கள் சாப்பிட்டால் உடலுக்கு வலிமை என்கிறார்கள். கம்பு சாப்பிடுவார்கள். அந்த காலத்தில் கம்பு சாப்பிட்டால் உடல் பலம் நன்றாக இருக்கும் என்று கம்பமாக சாப்பிடுவார்கள். அரிசி சாப்பிட்டால் அதற்கு ஒரு பலன். மற்ற சிறுதானியங்கள் சாப்பிட்டால் உடல்வாகு மிக சிறப்பாக இருக்கும், நல்ல பலம் கிடைக்கும். ஆகையினாலே சக்தி அதிகம் நமக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த சிறுதானியங்களிலே நெல் பொரி, கம்பு பொரி, சோளப்பொரி, அவல் பொரி, எள்ளு பொரி என்ற 5 பொரிகளையும் சிறு சிறு கிண்ணங்களில் வைத்து வைப்பார்கள். இந்த 5 பொரிகளை ஏன் வைத்தார்கள்? நம்முடைய 5 பொரிகளும் நன்றாக இருக்க வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொரிகளும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி 5 பொரிகளின் வாயிலாக நாம் செய்யும் செயல்பாடுகள் நல்ல விதமாக இருக்க வேண்டும். நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் நமக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் 5 பொரிகளுக்கும் உள்ள விதத்தில் 5 விதமான பொரிகளை வைத்து படைத்தார்கள். இப்படி விநாயகர் சஷ்டியை நாம் கொண்டாடினால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். வெற்றிக்கனியை விரைவில் எட்டி பிடிக்க பிள்ளையாரை இன்று நீங்கள் கொண்டாடுங்கள். பிள்ளையார் நோன்பு கொண்டாடி பெருமைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டும் நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல் ஒழுங்காகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உற்சாகத்துடன் பணிபுரியும் நாள். உடனுக்குடன் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பயணங்களால் பலன் உண்டு. நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். மிதுனராசினியர்களே, அதிக விரயத்தால் அல்லல் ஏற்படும் நாள். அரைகுறையாக பல பணிகள் பாதியில் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். 3க்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிநாதனோடு இருப்பதால்
உடல் ஆரோக்கியத்திலும் சில தொல்லைகள் கொடுக்கலாம். உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. புதிய ஒப்பந்தங்களை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்தித்த நண்பர்களால் உங்களுக்கு பகை ஏற்படலாம். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களிலும் சில குளறுபடிகள் ஏற்படலாம். மருத்துவ செலவும் உண்டு. எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமை வியாழன். குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, புண்ணிய காரியத்துக்கு பொருளுதவி செய்யும் நாள். புகழ் கூடும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக பணி வந்து சேரப்போகின்றது. கட்டிடப் பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். கல்யாண வாய்ப்புகளும் கைகூடலாம். பிள்ளைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களே, எண்ணியது நிறைவேறும் நாள். இன்று உங்களுக்கு எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது எதிர்பார்த்தபடியே நடைபெறும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லை அகலும். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வீண் விரயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். பாதியில் இந்த பணியை இன்னும் மீதியும் செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்களின் சந்திப்பு கிடைக்கும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது மட்டுமல்ல, வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் லாபம் அதிகரிக்கும். செய்தொழிலில் வளர்ச்சி மீது வளர்ச்சி ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். எதிர்பாராத தனவரவு இல்லம் தேடி வரப்போகின்றது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். அரசு வழி சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, மதியத்திற்கு மேல் மனக்கசப்பு ஏற்படும் நாள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கசப்பு உருவாகும் தகவல் ஒன்று வந்து சேரப்போகின்றது. எதையும் கொஞ்சம் கூடிய மட்டும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது தான் நல்லது. விஐபிக்கள் உங்களுக்கு பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வியாழன் 8இல் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுதலாக இருக்கும் என்று நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு கூடுதலான குதூகலத்தை கொடுக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குருவை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விருப்ப ஓய்வில் வந்து தனித்து இயங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் இருப்பவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். சுக்கிரபலம் 8இல் இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நீங்கள் திட்டமிடாது செய்யும் காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். மாலையில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.